கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவரை கடவுள் நம் மத்தியில் இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தில் சீடர்கள் இயேசு தம்மோடு உடனிருப்பதை உணராமல் மறந்தவர்களாக, அப்பத்தை பற்றியே உணவை பற்றியே பேசக்கூடியவர்களாக, கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரை இயேசு இருக்கின்ற இடத்தில் கவலை தேவையில்லை, கலக்கம் தேவையில்லை. புனித பேதுரு அழகாக சொல்லுவார், உங்கள் கவலைகள் அனைத்தையும் இயேசுவிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். இதோ ஆராதனைக்குரியவராக, இன்னும் சிறப்பாக நமக்கு வழிகாட்டியாக, நம்மை காக்கக்கூடிய தெய்வமாக, நம் மீது வல்லமையை பொழியக்கூடிய தெய்வமாக இதோ நம் கடவுள் இருக்கிறார். அவரை இந்த பாடல் வழியாக நாம் ஆராதித்து துதித்து மகிழ்வோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரை உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரை உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை
துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பரிகாரியே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பரிகாரியே உமக்கு ஆராதனை. அன்பு உயிரே உமக்கு ஆராதனை, அமைதியின் வடிவே ஆராதனை. அன்பை உயிரே உமக்கு ஆராதனை, அமைதியின் வடிவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. இரண்டு கரங்களை உயர்த்தவாறு மோசையை போல நாம் கடவுளை துதிப்போம். ஆமென். நம்முடைய வாழ்வில் இருந்த எல்லா கட்டுகளும், ஆமென், எல்லா தடைகளும், ஆமென், எல்லா தீமைகளும் நீங்க முடியாமல் மோசையை போல கரங்களை உயர்த்தியவாறு இயேசுவை புகழ்ந்து நாம் துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் வாசம் செய்வதற்கு வந்திறங்கிய தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு அருள் வரங்களையும் ஆவியின் அபிஷேகங்களையும் நிறைவாக பொழிய வந்திருக்கின்ற அன்பு தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நாங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீமைகளையும் நீக்க வல்லவரே, எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்க வல்லவரே, இதோ எங்கள் மத்தியில வந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இதோ எங்களை தொட்டு சுகப்படுத்துவதற்காக, உமது திருக்காயங்கள் வழியாக நாங்கள் சுகம் பெற்றுக் கொள்வதற்காக, கல்வாரி மலையில் எங்களுக்காக செலுத்திய திருரத்தத்தின் வழியாக எங்கள் பாவங்கள் அனைத்தையும் கழுவி எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை குணமாக்க போவதற்காக வந்திருக்கின்ற அன்பு இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ வேலை வாய்ப்பில் இருக்கிற எல்லா தடைகளையும், திருமண வாழ்வில் இருக்கின்ற எல்லா தடைகளையும், குழந்தை பேற்றில் இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்குவதற்காக உமது ஆவின் அபிஷேகத்தையும் அற்புதத்தை கரத்தை நீட்டுவதற்காக வந்திருக்கின்ற ஆண்டவரை துதிக்கிறோம் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு காலங்கள்ல உமது இறை ஞானத்தை, அறிவை, ஞாபக ஆற்றலை, நல்ல கால சூழ்நிலை, உடலுள்ள ஆன்ம சுகத்தை கொடுப்பதற்காக எங்கள் மத்தியில் வந்து இறங்கிய அன்பு இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ எங்கள் குடும்பத்துல பொருளாதார பிரச்சனைகளும் கடன் பிரச்சனை வாழக்கூடிய எங்களுக்கு விடுதலை தர போவதற்காக நன்றி இயேசுவே. இதோ குடும்பத்துல சமாதானம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக விண்ணிலிருந்து இறங்கி வந்த அன்பு ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ திருத்தலத்தை தேடி வரக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்ற தெய்வமே, எங்கள் பங்கு தந்தையர்களை ஆசீர்வதிக்கின்ற தெய்வமே, இதோ திருத்தலத்திற்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்காக வரக்கூடிய தந்தையர்களை ஆசீர்வதிக்கின்ற தெய்வமே, இதோ தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இந்த பூமியை தேடி வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. பாடுவோம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ள கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ள கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, என் கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும்
அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா பிதாவே, அன்பான தெய்வமே, ஏசு ராஜாவே, அப்பா ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், ஆண்டவரை நோக்கி மன்றாட போகிறோம். நமக்குள்ளே காணப்படுகிற எல்லா தடைகளையும் ஒப்பு கொடுங்க. எல்லா பாவங்களையும், குற்றம் குறைகளையும், வேதனைகளையும், எல்லா உடல் நோய்களையும், எல்லா பலகீனங்களையும் அப்பா பிதாவே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. உங்கள் உடலை ஒப்பு கொடுங்க, உங்கள் உயிரை ஒப்பு கொடுங்க, உங்கள் அறிவை ஒப்பு கொடுங்க, உங்கள் உணர்ச்சிகளை ஒப்பு கொடுங்க, உங்கள் மனதை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய நல்லது கெட்டதுகளை ஒப்பு கொடுங்க, உங்கள் பாவ புண்ணியங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்க, உங்கள் உள்ளத்தில் காணப்படுகிற எல்லா விதமான துக்கங்களையும் ஒப்பு கொடுங்க, எல்லா விதமான மன வெறுப்புகளை ஒப்பு கொடுங்க, எல்லா மன பாரங்களையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த வேளையில ஒப்பு கொடுத்து ஒரு தாவீதை போல நாம் ஜெபிப்போம். அந்த வேளையில துதிப்போம். இந்த வேளையில ஒரு தானியேலை போல நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாட போகிறோம். ஒரு மோசேனை போல ஆண்டவருக்காய் பரிந்து பேச போகிறோம், பிறருக்காய் பரிந்து பேச போகிறோம். அப்படியா இந்த வேளையில கடந்து வந்திருக்கிற என் தேவ பிள்ளைகளை உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்க என்று சொல்லப்படுகிறது. உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்க, நான் அற்புதம் செய்ய போகிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியா இந்த வேளையில நான் தூய்மையாகும்படியாக, நம் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, நம் குற்றங்கள் மன்னிக்கப்படும்படியாக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, நம்முடைய பலகீனங்கள் எல்லாம் மாறும்படியாக அப்பா பிதாவே உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிற இயேசு ராஜாவே, உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிற என் குடும்பத்தில் வந்து இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிற கணவனை கொண்டு, மனைவியை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு, ஆண்டவரே சுற்றார் உணவுகளை கொண்டு வந்திருக்கிற எல்லா மன பாரங்களையும், மன துக்கங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா உடலினால் வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே, மன போராட்டம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடியினால் வந்திருக்கிற எல்லா விதமான நெருக்கடிகளும் உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தொழிலில் வந்திருக்கிற நஷ்டங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சுதந்திரமாக உம்மை நோக்கி கரம் உயர்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இப்பொழுதே மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு மோசேனை போல ஆண்டவரே, ஒரு தானியேலை போல பிறருக்காய் ஜெபித்து நாங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ள, நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உமது கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை சந்தி. இந்த வேளையில ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பாராக. இயேசு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் தொடுவாராக. தன் வாக்கு கொடுத்த ஆவியை உங்கள் மேல் இப்பொழுதே பொழிவாராக. இது ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்ன அந்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. இந்த வேளையில அப்படியாக நிரப்பி உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி, சக்திப்படுத்தி, ஆற்றல் படுத்தி ஆண்டவரோடு வாழ, ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க, அவரோடு வாழ, அவரோடு ஐக்கியமாக இருக்க நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த நிமிஷமே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம், ஏறெடுத்துக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை பார்த்துருவோம். ஓசையா புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 6வது வசனம். ஓசையா புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 6வது வசனமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவது, உண்மையாகவே நான் விரும்புவது பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். உண்மையாகவே கடவுள் விரும்புவது நம்முடைய நேர்ச்சைகளை அல்ல, நம்முடைய பலிகளை அல்ல, நாம் கொடுக்கிற பொருட்களை அல்ல. நான் உங்கள் முன்னிலிருந்து இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அடுத்ததாக, எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேங்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. 2 காரியத்தை இறைவன் விரும்புவதாக சொல்லுகிறார். ஒன்று இரக்கம், இன்னொன்று கடவுளை பற்றிய அறிவு. ஒன்று இரக்கம், ஒன்று கடவுளை பற்றிய அறிவு. இந்த 2 காரியத்தில் யார் இருக்கிறீங்களோ அதைத்தான் நான் விரும்புகிறேன், அப்பேற்பட்ட மனிதர் தான் விரும்புகிறேன்னு சொல்லி கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஒன்று இரக்கம், இரண்டாவது கடவுளை பற்றிய அறிவு. இந்த 2 காரியத்தை யார் இருக்கிறாங்களோ அவர்களை நான் விரும்புகிறேன், அந்த மனிதர்கள் நான் விரும்புகிறேங்கிறார். அதனால இந்த நாட்களில் இந்த செய்தியோடு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய இரக்கம் இருப்பது போல நாமும் இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்வது போல, அடுத்தது போல கடவுளை பற்றிய அறிவில் நாம் பெருகணும்.
கடவுளை பற்றிய கடவுளை பற்றிய ஞானத்தில் நாம் வளரணும். அதற்காக ஆண்டவர் இந்த ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த நாட்களில் ஆண்டவர் கொடுக்க ஒரு அற்புதமான செய்தி, இரக்கமும் கடவுளை பற்றிய அறிவும் நாம் ஒவ்வொருவரும் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். சுரேஷ், அகஸ்டின், உமா மகேஸ்வரி, சிவா, தீபிகா, அந்தோணி, தாமஸ், ஸ்டீபன், ரீனா, சிவரஞ்சனி, காஸ்ட்ரோ, டோம்னிக், பாலா, ரத்தினராஜ், எசக்கித்தாய், வெரோனிகா, இவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வேண்டும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் ஜெபிக்கிற இந்த வேளையில் இதோ இந்த இடத்துல கூட நீங்கள் அப்படி யாராவது இருப்பேன்னு சொன்னால் உங்களுடைய பெயரை உன் கண்களை முடி சொல்லிக்கங்க. உங்களுடைய மகளோ இல்லை மகனோ இல்லை சொந்த உறவினர்களோ இல்லை அண்ணன் பிள்ளைகளோ அக்கா பிள்ளைங்களோ தங்கச்சி பிள்ளைங்களோ அவ்வளோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ கொஞ்சம் கருணையோடு நினச்சி பாருங்கள். இது மாதிரி வயது வந்தோ 30 வயது 32 வயது ஆகி 28 வயது ஆகியும் இன்னும் திருமணம் ஆகலைன்னு சொல்லி போன வாரம் கூட ரொம்ப அழுதாங்க. என் பையனுக்கு 30 வயசு ஆச்சு, 5 வருஷமாக பார்க்குறேன், நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போன வாரம் வந்து அழுதுட்டு போகிறாங்க. அதனால் இந்த கண்ணீரெல்லாம் கேட்கப்படும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே ஜெபிப்போம் திருமணத்திற்காக. அன்புள்ள தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. அல்லேலூயா தகப்பனே, ஒவ்வொருத்தையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. செய்த பாவங்கள் அத்தனையும் நீர் மன்னியும் அப்பா. உம்மிடமிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் நீர் மன்னியும் தகப்பனே. அப்பா, எங்கள் பிள்ளைகளின் கல்யாணம் இன்னும் நடக்கவில்லை என்று வேதனையோடு வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. உங்கள் கரத்தில் வந்து ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் அவர்கள் பாவங்களை நீர் மன்னியும் அப்பா. அவர்களை நீ ஒவ்வொருத்தரையும் சந்தியும் தகப்பனே. இவர்களுக்கு ஏற்ற துணையை நீர் தான் தடைகளை மாற்றுவீராக அப்பா. தகப்பனே, ஆதாம் ஏவாளை நீர் ஏற்படுத்தினது போல இந்த பிள்ளைகளுக்கும் நீர் அவர்களுக்கு தேவை சமமான பிள்ளைகளை நீ ஏற்படுத்தி கொடுப்பீராக தகப்பனே. செய்வதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏற்ற நேரத்தில் ஏற்ற நேரம் திருமணம் நடக்க நீர் கிருபை செய்வீராகப்பா. செய்வதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. மன வேதனையோடு வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக திரும்பி செல்கிறோம் என்ற நம்பிக்கையோடு செல்ல நீர் கிருபை செய்வீராகப்பா. செய்வதற்காக உமக்கு நன்றி கோடாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த திருமண வரத்திற்காக ஜெபித்திருக்கிற நம் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு இப்பொழுது ஆண்டவர் சந்திப்பாராக. ஆமென். அடுத்ததாக குடும்ப ஒற்றுமை, மனமாற்றம், அமைதி, ஒன்று சேர்ந்து வாழுதல். குடும்பத்தில் ஒற்றுமை, மனமாற்றம், அமைதி, ஒன்று சேர்ந்து வாழுதல் கேட்டிருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல சகாயம் ராஜாமல், சங்கரா சுப்பிரமணி, மைக்கிளின் ராஜா, ஆப்ரஹாம் மெர்லின், டேவிட் குடியிலிருந்த மனமாற்றம், ஜோன் ஜான்சன், மரிய தங்கம், ஜோஸ்பின், கணேஷ் ராஜா குடியிலிருந்த மனமாற்றம், ஜெசி, பிரியதர்சனி, செல்வராஜ், இவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், மனமாற்றம் அடையணும், அமைதி வேணும், ஒன்று சேர்ந்து வாழன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்கினோம். எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்கினோம். ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், ஆரவார குரல் எழுப்பி ஆராதிப்போம். எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்கினோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குகின்ற அன்பு தெய்வமே, ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, இந்த சமாதானத்திற்காக, ஒற்றுமைக்காக, மன அமைதிக்காக வேண்டுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க எங்களை அழைத்த மாபெரும் இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. ஒரு விஷயம், குடும்ப ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி ஆராதித்து குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். தந்தவந்தன் ஆசீர்க்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மனமாற்றம் அடைவதற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த ஒரு விஷயம் இந்த பிள்ளைகளை கண்ணோக்குவீராக, மன அமைதிக்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தையும் வழங்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அப்ப உங்களுக்கு
என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவரே, உலகம் தர முடியாத சமாதானத்தை உங்களுக்கு அருள்வேன் சொன்ன அன்பின் ஆண்டவரே, அப்பா நீர் எங்கு சென்றாலும் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்தி குடும்பத்தில் அமைதி இருக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா எங்களுக்கும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை சந்திப்பீராக அப்பா, சந்திப்பாராக. சமாதானத்தை கொடுக்கின்ற அந்தகார முரண்பாடுகளை உண்டு பண்ணுகிறவர்களை சந்திப்பீராக. வீட்டை சுற்றிலும் கோட்டை குடியிலிருந்த மனமாற்றத்தை கொடுப்பீராக. நன்றி செலுத்தும் ஆண்டவரே, கண்ணீரிலும் பொறுப்பற்ற மனிதர்களுக்குள்ளே இல்லாமல் ஆண்டவரே கண்ணீரோடும் பொறுப்பை ஏற்படுத்துவாராக. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆகும் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஆமென். மனமிறங்குவீராக அப்பா. சமாதானத்தின் ஆவியானவரே, சமாதானத்தின் ஊற்றுவீராக. மகிழ்ச்சியின் ஆவியானவரே, இதோ இங்கு வந்திருக்கிறவர்கள் குடும்பத்திலும் ஆண்டவரே சமாதானத்தை கொடு. நன்றி செலுத்தும் ஆவியானவரே, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளை சந்திப்பதற்கு கலங்காதே, திகையாதே. அப்பா உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆமென். எல்லா தடைகளையும் மாற்றுவீராக. விடுதலையின் ஆவியானவரே, விடுதலையை வெற்றியை கொடுத்து பிள்ளைகளை சந்தோஷமாய் சமாதானத்தை கொடுத்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ செலுத்தி எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாய இயேசுவின் இனிய நாமத்தில் தாழ்பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் மன ஒற்றுமையும் கொடுக்கும்படியாய் கூட, குடியிலிருந்து மனமாறும்படியாக கூட, கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து மனமாறும்படியாக கூட, பொறுப்பற்ற தன்மையிலிருந்து மனமாறும்படியாக கூட, வீட்டிலே சும்மா இருப்பதை விட ஏதாவது வேலைகள் செய்ய வேண்டும், வருமானத்தை தேட வேண்டும் சொல்லி என்ன வரும்படியாக கூட இந்த வேலையில் அப்பா பிதாவே குடும்பத்தில் மன சமாதானம், மன ஒற்றுமை, மன நிறைவு ஏற்படும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா பிதாவே உன் கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக உடல் நலத்திற்காக ஜெபிக்கிறோம். சகாயராணி தைராய்டு, இருமல், சத்தியகலா கல்லடைப்பு, மரிய பாத்திமா, சவரியம்மாள் கேன்சர், சரிதா கர்ப்பப்பை புற்றுநோய், சுபாசரி மனநிலை பாதிப்பு, மேரி கிளாரா, மைக்கேல் தலைச்சுற்று, மேரி, ரவிக்குமார், அனிதா, ஸ்டீவ், நேசிகா, சூரியன், ஆரியன், இவன் 2 வயது பையனுவன் பேச மாட்டேங்கிறான், அதுக்காக கேட்டிருக்கிறாங்க. ஆரியன் மூணாறுலேருந்து வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த ஜெபத்தை கேட்கும்படியாக உடல்நலத்திலிருந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல கூட உடல்நலம் இல்லாமல் இருந்திருப்பீங்க, உடலில் வேதனைகளோடு கூட இருந்திருப்பீங்க. உங்களுக்காக நீங்கள் உங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உடல் நோய்களுக்காக நம்பிக்கையோடு இறைவன வேண்டும் போது நோயுற்றவன் குணமாவான்னு சொல்லியிருக்கீங்களே தந்தையே, நலம் தரும் இறைவா சுவாமி, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். பல்வேறு நோய்களால் ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இயேசப்பா உங்க சமூகத்தில் வருகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. பல வருடங்களாக ஆண்டவரே நோயால் பாதிக்கப்பட்டு அப்பா சமாதானத்தை இழந்து ஆண்டவரே துன்ப நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் அதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திங்க ஆண்டவரே. இயேசப்பா உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்ல ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நம்பிக்கையோடு வருகிறோம் சுவாமி. அப்பா என்ன நோயாக இருந்தாலும் சுவாமி உமது நாமத்தினாலே விலகி போகட்டும் ராஜா. அப்பா தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திங்க ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கிற பாவத்தையும் துன்பத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதற்காக மருத்துவமனையில் வீடுகளையும் சிகிச்சை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுப்பா பரிபூர்ண விடுதலை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சுவாமி உமது வல்லமையான கரம் படும்போது ஆண்டவரே அது இல்லாமல் அப்பா மறைந்து போகிறது. யாரெல்லாம் இந்த இடத்துல உடல்நலமற்று இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் உடல் நோயை கஷ்டப்படுகிறீர்களோ, தலைவலியாக தலைமயக்கம் என்று சொல்கிறீர்களோ, யாரெல்லாம் மார்பு புற்றுநோய் என்று சொல்லி வந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வயிற்று வலி என்று சொல்லி வந்திருக்கிறோ, யாரெல்லாம் நடக்க முடியவில்லை என்று சொல்லி வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் சந்திக்க முடியும். ஆமென் ஆமென் சீக்கிரமாக பேசட்டும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். தொடுங்க ஆண்டவரே. பேசக்கூடிய நான் உண்மை கொடுத்தறலாம். நாங்க அப்பா இறைஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க தொட்டு சீக்கிரமாக பேசுவதற்கேற்ற கிருபையை கொடுங்க ஆண்டவரே. கொடுக்க முடியும். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டு சுகப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவா, கரங்களை தட்டி எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் போக்கிடுவா,
நோய்கள் பேய்கள் போக்கிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் தீர்த்திடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீரல் அனைத்தையும் துடைத்திடுவார், உங்க கண்ணீரல் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த இடத்தில் கூட உடல் நோயா வந்திருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு உங்களை சந்திக்கட்டும், உங்க உடலிலிருந்து விடுதலை கொடுக்கட்டும், உங்க உடலிலிருந்து விடுதலை கொடுக்கட்டும், உங்க உடலிலிருந்து விடுதலை கொடுக்கட்டும். முழுமையான விடுதலையை, நோயிலிருந்து முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். அடுத்ததாக பொருளாதாரம், தொழில், கடன், வீடு, நிலம் போன்ற பிரச்சனை இருப்பதற்காக ஜெபிக்கிறோம். அந்த வேளையிலே சாந்தா கரோலின் வீடு கட்ட, சௌரியம்மாள் வீடு கட்ட, ஆல்பர்ட் பணம் கிடைக்க, பிரான்சிஸ், டோரத்தி, வேணி பணம் வர, ஜெர்லின், சந்திரமலர் வியாபாரம், ராஜ், செல்வாராணி, தாய்மேரி, ராமலிங்கம், ரகுலன், லேசி இவர்களுக்கெல்லாம் தொழில், வியாபாரம், பொருளாதாரம் போன்ற இடத்துல பிரச்சனைகள் மாறும்படியாகவும், வீடு கட்டுவது நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, வீடு கட்டும்படியாக கூட இந்த வேளையில் நான் ஜெபிக்க இருக்கிறோம். நிலத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறும்படியாக கூட இந்த வேலை ஜெபிக்க இருக்கிறோம். கடன் தொல்லையிலிருந்து விடுபடியாக கூட இந்த வேலை நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பொருளாதாரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா, நீ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே உள்ள தேவைகளுக்காகவும், படிப்பு செலவு, மருத்துவ எல்லா செயல்களுக்காகவும் கடன் பிரச்சனைகளால் மன்றாடி தகப்பனை, கடன் பிரச்சனைகளால் அல்லுலூர் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் பாரும் தகப்பனே. அவர்களை நீர் ஏற்று நடத்தும் தகப்பனை. அவர்கள் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைந்து தகப்பனை, அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீர் தந்து தகப்பனை, அவர்கள் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட நீர் சகல ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கொடும் தகப்பனை. அவர்கள் தேவையை கண்டறிந்து நீர் பூர்த்தி செய்யும் தகப்பனை. ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளால் பலவித கஷ்டங்களுக்கு இன்னலோரும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்திலே தகப்பனை, கடன் பிரச்சனைகளுக்காகவும் பொருளாதார சிக்கலுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை பலப்படுத்தும், பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அடுத்தது வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறோம். பிரதீப், பீட்டர், சேவியர், செல்வராஜ், பென்சி, மதன், பாஸ்கர், கமலி, நிக்கி, சேவியர், இன்ஃபன், பபிதா, முத்துலட்சுமி, லியோ, செல்வகுமார், டிசி, ஜெசி இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வேண்டும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வேலை வாய்ப்புக்கு சொல்லுங்கள். பரீட்சை எழுதுகிறாங்க, அந்த பரீட்சைகளை வெற்றி பெறணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தேர்வு எழுதியிருக்கிறாங்க. நியமன தேர்வு நடக்க போகுது, அந்த நியமன தேர்வில் வெற்றி பெறணும்னு கேட்டிருக்கிறாங்க. அரசு சொல்லக்கூடிய அந்த கவர்மெண்ட் தேர்வு குரூப் 1, குரூப் 2 இந்த தேர்வுலாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. அந்த தேர்வு எழுதக்கூடிய ஞானத்தை கொடுக்கும்படியாக கூட இந்த வேலை நாம் ஜெபிப்போம். இந்த இடத்துல அப்படி யாராக இருப்பீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து உங்களோட கரங்களை உயர்த்திக்கங்க. ஆண்டவரை, எனக்கும் இந்த மாதிரி வேலை வாய்ப்பை கொடுத்து எழுதக்கூடிய தேர்வுகளெல்லாம் நாங்கள் நல்லா எழுதக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கும்படியாக கூட இந்த வேலை ஜெபிக்க உங்கள் அன்போடு அழைக்கிறேன். அன்பின் தகப்பனே, வேலை வாய்ப்புக்காக
நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிகள் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. எங்களோடு எங்களை வழி நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. எங்கள் அருகில் இருந்து எது நல்லது கெட்டது என்று எங்களுக்கு வழி நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தில் கலந்து கொள்ள எங்களை நியமித்து எங்களை இங்கு கூட்டி வந்து சேர்த்தீரே, அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கண்மணி போல் காத்து வழி நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைக்கு எது தேவை என்பதை நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் இந்த வேலை இருந்தால் என் மகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பேன், இந்த வேலை கிடைத்தால் நான் வீடு கட்டி கொள்வேன், இந்த வேலை கிடைத்து வருமானம் வந்தால் என் அம்மா அப்பாவை கவனித்துக் கொள்வேன், என் பிள்ளைகளை வளர்த்துக் கொள்வேன் என்று ஒவ்வொருவரும் ஏக்கத்தோடு காத்திருந்து ஒவ்வொரு வேலைக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் செல்வதற்கு முன் அவருக்கு முன் நீர் செல்லும் ஆண்டவரே. நீர் சென்று பள்ளங்களை எல்லாம் நிரப்பும் ஆண்டவரே. மேடுகளை எல்லாம் சமதளமாக்கி அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மோசே ஆசீர்வதித்தது போல எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர் வேலைகளுக்காக செல்லும் போது அங்கே அவரோடு இருந்து நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே. நான் உனக்காக பேசுகிறேன் என்று சொன்னது போல நீர் அவர்களுக்காக பதவி உயர்வுக்காக, பேசி நிரந்தரமான வேலை வாய்ப்புக்காக ஆண்டவரே. ஒரு குடும்பத்துக்கு தேவை என்பது நீர் அறிவீர். நிரந்தரமான வேலைக்காக அவர்களுக்கு அந்த வேலை தேடும் வேலையை கொடுத்து அவர்களுக்கு உரிய வருமானத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தி காத்து ரட்சித்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அவரோடு இரும் இந்த வேலை வாய்ப்பை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதோ ஜெபித்த இந்த ஜெபத்தையும் ஜெபித்து கொண்டிருக்கிற வேலை வாய்ப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற உங்களையும் ஆண்டவர் இப்பொழுதே சந்தித்து அந்த வேலை வாய்ப்பினை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அடுத்ததாக குழந்தை பெருக்காக ஜெபிக்கிறோம். ராஜ் ஜெனி வீரவநல்லூர், செலினா செல்வன் வைராவிகுளம், பெர்லின் ரோமியா, மனுஜா சார்லஸ், சுபா, அருள் ஜெல்சி சுந்தர், மோனிசா, ரேணுகா தேவி, செல்வராஜ், ரேஷ்மா மற்றும் பழனி இவர்களுக்கெல்லாம் குழந்தை பேர் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது நீண்ட நாள் குழந்தை பேர் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. 14 வருஷம், 10 வருஷம், 17 வருஷம் என்று சொல்லி கூட இந்த தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பேர் இல்லாட்டி கூட இது இந்த இடத்துல நீங்கள் கூட அப்படி இருப்பீங்களா, முழங்கால் படி போடுங்க. குழந்தை பேர் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறீங்களோ நீங்கள் முழங்கால் போடுங்க. உங்களுக்காக இந்த வேலை ஜெபிப்போம், ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் வந்து சந்திப்பாராக. அன்புள்ள தகப்பனே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. சுகப்பிரசவத்திற்காக இங்க வந்து முழங்கால் படி இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, அவர்களுக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும் தகப்பனே. அப்பா, உம சமூகத்தில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும். குழந்தை பேருக்காக, விண்ணப்பத்தை உமது சமூகத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக, ஆசீர்வதியும் அப்பா. சுகப்பிரசவத்துக்காக குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று உமது சமூகத்தில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. இங்க வந்து கேட்க இரண்டாவது குழந்தைக்காக, ஒவ்வொரு மக்களையும் ஆண் குழந்தைக்காக, பெண் குழந்தைக்காக, அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று உமது ஆலயத்தை நோக்கி கேட்கும்போது அவர்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். நன்றி நன்றி. பல காலம் இரண்டாவது குழந்தைக்காக 12 வருஷம் என்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணோக்கி பாருங்க. குழந்தை பாக்கியத்தை நீர் அருள்வீராக தகப்பனே. கர்ப்பப்பையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதனை நீர் நீக்கி போடும் தகப்பனே. அப்பா, நீர் கட்டி நீர் கட்டி அல்லது பை வளர்ச்சி இல்லை, கிருமிகளால் அந்த பைகள் தடைப்பட்டு இருக்கிற அந்த எல்லாவற்றையும் நீ நீக்கி போடும் தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் வலிமையாக சந்திப்பாராக. சமூகத்தில் தன் கரத்தினால் இப்பொழுதே தொடுவாராக. ஆசீர்வாதம் தருவீர் என்று நம்பிக்கையோடு சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அன்னாலே நீர் ஆசீர்வதித்தீர். அவர்கள் உமது சமூகத்தில் வந்து தன்னுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கும்போது நீர் ஆசீர்வதித்தீரப்பா. அதே போல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குழந்தை பேருக்காக ஜெபிக்கிற கண்ணீரோடு மன்றாடுகிற உன் ஜெபங்கள் கேட்கப்படுவதாக, உன் விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதாக, உன் மன்றாட்டு கேட்கப்படுவதாக. இப்பொழுது இந்த நிமிஷமே நீங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பம் நம்பிக்கையோடு சமூகத்தில் வேண்டும் போது தகப்பனே அவர்களை நீர் ஆசீர்வாதத்தோடு
மகிழ்ச்சியோடு செல்ல நீர் கிருபை செய்வீராகப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்தியும் தகப்பனே. அப்படி சந்திப்பதற்காக உமக்கு நன்றி, கொடாகொடி நன்றி. இயேசு கிறிஸ்துவ வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்திருப்போம். ஒரு பாடல் பாடி நாம் துதித்து ஆராதனை செய்வோம். எல்லோரும் எழுந்திருந்து கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடும்படி அவங்களோட அன்போடு அழைக்கிறேன். அக்கினியானவரே தீனாவாய் பாருமையா. எல்லோரும் கரங்களை தட்டி தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். பாடுவோம். அக்கினியானவரே தீனாவாய் பாருமையா. தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அக்கினியானவரே தீனாவாய் பாருமையா. தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையால் அகன்று விடும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். பாடுவோம். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியானவரே தீனாவாய் பாருமையா. தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். சேர்ந்து பாடுவோம். அக்கினியானவரே தீனாவாய் பாருமையா. தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்கினியானவரே தீனாவாய் பாருமையா. தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். மீண்டுமாக. அக்கினியானவரே தீனாவாய் பாருமையா. தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். இருளெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வழி திறந்திடட்டும். இருளெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வழி திறந்திடட்டும். அக்கினியானவரே தீனாவாய் பாருமையா. தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகற்றி விடும். மீண்டுமாக. அக்கினியானவரே தீனாவாய் பாருமையா. தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்றிடட்டும். பழையன களைந்திடட்டும், என் தெய்வமே புது ஜீவன் உண்டாகட்டும். பழையன களைந்திடட்டும், என் தெய்வமே புது ஜீவன் உண்டாகட்டும். அக்கினியானவரே தீனாவாய் பாருமையா. தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும்.
எல்லாரும் உற்சாகமா அக்கினியானவரே தீனாவன் வாருமையா, தீனாவன் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்றிடட்டும், பாவமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது அருள் பொழிந்திடட்டும், பாவமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது அருள் பொழிந்திடட்டும். அக்கினியானவரே தீனாவன் வாருமையா, தீனாவன் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்றிவிடும். அக்கினியானவரே தீனாவன் வாருமையா, தீனாவன் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்றிடும், எங்கள் தீமையெல்லாம் அகன்றிவிடும். அனைவரும் நம்பிக்கையோடு முழந்தால் படியிடுவோம். மாண்புயரியோவர் அனுமணத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம், பழைய நியம உடைகள் அனைத்தும் மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம், குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவிற்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும், மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திறத்தவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோ, இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோ, ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோ, மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோ, தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோ, இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோ, ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோ, மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நன்றி மண்டாற்று. ஜமீலா பால மும்பையில் எழுதியிருக்கிறாங்க. நல்லபடியாக குழந்தை பிறந்ததற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவிக்கே நன்றி. அருள் கவிதா முத்துப்பட்டன் எழுதியிருக்கிறாங்க. திருமண வரம் கிடைத்ததற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவிக்கே நன்றி. குழந்தை இயேசு கருத்துப்பிள்ளை எழுதியிருக்கிறாங்க. திருமண வரத்திற்காக நன்றி. மன அமைதிக்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவிக்கே நன்றி. செந்தில்குமார் அம்பையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. திருமண வரத்திற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ஜான் பீட்டர் புதுப்பட்டினம் எழுதியிருக்கிறாங்க. திருமணத்திற்காக நன்றி. குழந்தை பாக்கியத்திற்காக நன்றி. சுகப்பிரச நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவிக்கே நன்றி. ஆரோக்கிய ராஜி வீரனில் எழுதியிருக்கிறாங்க. நட்சகம் பெற்றமைக்க நன்றி. ஆன்மீக நலனுக்கு நன்றி. குடும்ப சமாதானத்திற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவிக்கே நன்றி. டேவிட் ஆலங்குளத்தில் எழுதியிருக்கிறாங்க. திருமணத்திற்காக நன்றி. குழந்தை பாக்கியத்திற்காக நன்றி. சுகப்பிரசவத்திற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவிக்கே நன்றி. ரேவதி ராபர்ட் மூணாறுலேருந்து எழுதியிருக்கிறாங்க. குடும்ப சமாதானத்துக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவிக்கே நன்றி. பார்வதி கல்லடியில் எழுதியிருக்கிறாங்க. குடும்ப சமாதானத்திற்கு நன்றி. குடிப்பழக்கத்தை விடுதலை பற்றி நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவிக்கே நன்றி. பீட்டர் விகேபுரத்தில் எழுதியிருக்கிறாங்க. அறுவை சிகிச்சை வெற்றியாய் முடிந்திருக்க நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவிக்கே நன்றி. பெர்னட் கருத்துப்பிள்ளை எழுதியிருக்கிறாங்க. நற்சுகம் பெற்ற மேக்காய் ஆன்மீக நலனுக்காய் தேவாலயத்திற்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவிக்கே நன்றி. இயேசுவிக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போம்.